வணக்கம். நான் பிரியா, ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இதை நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டேடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி, என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்டர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா இப்போ ரொம்பவே ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜ்கிரனோட வளர்ப்பு மகள் தான் ஜீனத் பிரியா. இவங்க பார்த்தீங்கன்னா முனிஷ் ராஜா, அதாவது சீரியல் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து 2022 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ்கிரண் அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாலுமே வந்து இவங்க இல்லை, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போவே வந்து ராஜ்கிரண் சொல்லியிருந்தார், அவர் வந்து என்கிட்ட இருக்க பணம் நகை சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணுறாங்க, ஸோ நீ வந்துரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாலே இது நிறையா பேசப்பட்டது. அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜீனத் பிரியா அவங்க அப்பாவை திட்டி ஒன்றும் கிடையாது, அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நானும் முனிஷ் ராஜாவும் சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம். எங்கள் அப்பாவே சொன்னாங்க அவர் பணம் நகை சொத்துக்கு தான் ஆசைப்படுறாருன்னு, ஆனால் நான் அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இன்னொன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன், எங்களோட கல்யாணம் சட்டப்பூர்வமாக நடக்கலை அப்படின்னும், நான் இதனாலே எங்கள் அப்பாவை நிறைய எதிர்த்து பேசியிருக்கேன், நிறைய திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.